உலகத்திலேயே மிக பெரிய பிக் பாஸ் யாருன்னு தெரியுமா? பணம் தான் ஐயா. நான் கூட என் நண்பர் தான் கேட்கிறாரு நினைச்சேன். மெத்த படிச்ச அத்தனை பேரும் மொத்தமா அலையிறாங்க வேலையை தேடி. ஐயா 25 வயசு வரைக்கும் தான் வேலைக்கு சோறு. 25 வயசுக்கு மேல வேலைக்கு போனாதான் சோறு. அப்படி 40 வயசுக்கு மேல சோறே கிடையாது, கேப்பக்களியே தின்றா அப்படின்ட்டா பூராத்தியம். அது மட்டும் இல்லையா, வேலைக்கு போனா காசு கிடைக்கும் அப்படிங்கன்னு இருந்தது அந்த காலம். இப்போ வேலைக்கு போகணும்னாலே காசு வேணும். இது நல்லா இருக்கு. வேலைக்கு போனா சம்பளம் வருது அந்த காலம். இப்ப வேலைக்கு போகணும்னாலே கிம்பளம் கொடுக்க வேண்டியது இந்த காலம். இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க இன்னைக்கு நிலைமை. இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல மனசு நல்ல மனசு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் மனசை தொலைச்சிட்டேன், மனசை அடகு வச்சுட்டேன், மனசே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட எங்கய்யா நல்ல மனசு இருக்கும்? ஐயா ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா போய் உடனே தூக்கி விட்டது என் தாத்தா காலம். கீழே விழுந்தவரை பார்த்து ஐயோன்னு இறக்கப்பட்டது என் அப்பா காலம். இன்னைக்கு கீழே விழுந்தவரை போய் அவர் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறது என் காலம். எப்படி விழுந்து கிடக்கிறார் பாருங்கள் அப்படின்னு போட்டு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பாக்குறாங்க. அதுல போய் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எங்கயா நல்ல மனசு இருக்கும்? இன்னைக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தானே போய்கிட்டு இருக்காங்க. வேலை எதுக்கு பாக்குறாங்க? காசு வேணும் அப்படிங்கறதுதான். கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு தாயா. செத்ததுக்கு அப்புறம் பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேக்கீங்க. ஆனா நெத்தியில ₹1 இல்லைன்னா பணத்தை கூட எடுத்துட்டு போக மாட்டேங்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தானையா இருக்கு. இவ்வளவு ஏன்யா? விவேகானந்தரை தெரியும். விவேகானந்தருக்கு ஞானம் இல்லையா, நல்ல மனசு இல்லையா? ரெண்டுமே இருந்துச்சு. நல்ல மனுஷர் தான் அவரு. இருந்தாலும் அவர் சிக்காகோ உலக சமய மாநாட்டில் போய் பேசுறதுக்கு ராமநாதபுரம் மன்னர் உதவி தேவைப்பட்டுச்சு. பாஸ்கர சேதுபதி, விஜயபாஸ்கர சேதுபதி மன்னரோட உதவி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் பொருள் உதவி இல்லைன்னா இன்னைக்கு விவேகானந்தர் போய் உலக சமய மாநாட்டில் பேசியிருக்க முடியாது. இந்த மேடையில் நான் அவரை பத்தி பேசியிருக்க முடியாது, நாங்களும் கேட்டிருக்க முடியாது. எனவே பணம் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிக் பாஸ். எனவே பணத்தால தான் நிம்மதியா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ முடியும்.